வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு காத்துட்ருக்கு. பொறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த வாரம் எந்த முடிவு எடுத்தாலும் அது கொஞ்சம் மெதுவாக இருந்தாலும் நீண்ட நாள் பலன் தரக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொறுமையோட எந்த அளவுக்கு நிலையான ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி தரத்துக்கு காரணமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களோட பொறுமை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் சிலது நடக்கும். அதை இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதிக பொறுப்பும் இவங்க மேலே வரும். அது ஜாக்கிரதையாக கடக்கணும் இவங்க. கடினமான வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதை மேலதிகாரி உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது முடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையோடு தான் அது பார்ப்பாங்க. அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து அது முடிச்சிருவும் செய்வீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டு கிடைக்கும். ஆனால் அது உடனே கிடைக்காது. 1-2 நாள் லேட்டாக தான் கிடைக்கும். நீண்ட நாள் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்ச ஒரு விஷயம் அது சக்ஸஸ் நோக்கி போகும். அதற்கான மெசேஜ் உங்ககிட்ட வரும். அதனால் நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை பற்றி ஒரு டிஸ்கஷன் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அதை செய்யுங்க. தேவையில்லாத ஒரு கூட இருக்கிறவங்க கூட பேச்சு எல்லாம் வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க் இடத்துல அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். கோவத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. யார்கிட்டையும் கோவத்தை காட்டாதீங்க. அது தேவையில்லாத சிக்கலை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துரும். எந்த அளவுக்கு பேப்பர்ஸில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்க, கணக்கில் ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. நல்ல வேலைவாய்ப்பு குறித்து ஒரு நல்ல தகவல் வரும். அது பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பழைய கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் வருது. வருமானம் ஒரு நிலையான வருமானம் இருக்கும். பழைய தொகை உங்களுக்கு வர வேண்டியது இருக்கிறதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். செலவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கோ இல்லை ஃபேமிலி வீடு ரிப்பேர் எக்ஸ்பென்ஸு, இல்லைனா ஃபேமிலியில் சின்ன சின்ன விஷயங்கள், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, ஏதாவது ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரி சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் செய்து தான் ஆகணும். முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து அதை செஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத அவசரப்படாமல் நிதானமாக யோசனை பண்ணி செய்கிறீங்களோ அது நல்லது. கடனுக்கெல்லாம் நீங்கள் ஜவாப்தாரி நிற்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் கடன் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிலம், வீடு, ஆவணம் எது நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் அந்த பேப்பர்ஸ் சரியாக பார்த்துக்கோங்க. சேமிப்பு பற்றி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம், இது நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. அது செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் முக்கியமான ஆலோசனை எல்லாம் எடுத்துப்பாங்க. அது எடுத்துக்கிறதோட உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் அவங்க செய்து கொடுப்பாங்க. பெரியவங்களோட கருத்தும் நீங்கள் முக்கியமாக கேட்டுக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி அதனால் உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதனால் மனசில் சின்னதாக ஒரு சின்ன டயர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நேரம் ஒதுக்கி உட்காந்து நிதானமாக பேசுனீங்கனாலும் மனசில் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம் குறித்து பேசுகிறதுக்கான ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் எதிர்த்து போராடி நீங்கள் அதை ஜெயிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டயர்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முழங்கால்லையோ முதுகுலையோ கொஞ்சம் லேசான வலி வர்றதுக்கு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் தவிர்த்துக்கோங்க.
எந்த அளவுக்கு தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்குமோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ குட்டி குட்டி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பாடி டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. டைம் இல்லாமல், அதாவது டைம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இப்போது மத்தியானம் டைமை வந்து 3 மணி 2 மணி அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு மெதுவான வளர்ச்சி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அது உறுதியான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். பழைய பழைய கஸ்டமர்கிட்டேருந்து திரும்ப திரும்ப ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து உங்களை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேமெண்ட்டு கலெக்ஷன் அது மட்டும் கொஞ்சம் டிலேவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்துடும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாங்கன்னா அவங்களோட நினைவாற்றலில் நல்லபடியாக அது தங்கும். டயர்டு காரணமாக கொஞ்சம் தூக்கம் அது மாதிரியான விஷயங்களில் சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நல்லா பிளான் பண்ணி படித்து விடிய காலையில் எழுந்து படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா, தீபம் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா, கருப்பு உளுந்து தானம் செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. திங்கட்கிழமை வந்து சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. அதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த 3 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி, 6ஆம் தேதிங்கிறது வந்து புதன்கிழமை, 8ஆம் தேதிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாட்கள் வந்து அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நல்லா பயன்படுத்திக்கோங்க புதிய புதிய வேலைகளுக்காக. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி. 5ஆம் தேதிங்கிறது செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த 3 நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஒருத்தரோட பேசும்போது, ரோட் ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க கூட பேசும்போது கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும். இல்லைன்னா கொஞ்சம் வாக்குவாதம் வர மாதிரியான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அதை தவிர்த்துக்கோங்க. மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கூடுதல் ஆகிற ஒரு வாரம். ஆனால் மெதுவான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அது உறுதியான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். பணத்தில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு அவசியம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அமைதியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவசரப்படாமல் கட்டுப்பாடோடு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இந்த வாரம் வந்து அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நிலையத்தன்மையான ஒரு அடித்தளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.